வணக்கம் நண்பர்களே. இதெல்லாம் ஊர் அப்படின்னு சொல்றதை விட இதெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சொர்க்கங்கிறது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மிக 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 அழகான ஊருங்க. அது எந்த ஊர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னோட வீடியோ கண்டென்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்புறம் என்னோட வீடியோ பற்றி ஏதாவது கருத்து சொல்லணும்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு ஹார்ட் போட்டுருங்க. அப்புறம் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஆமாங்க, தென்காசி தாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிக 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 அழகான மாவட்டங்களில் தென்காசியும் ஒன்றுங்க. அதிலும் இந்த தென்காசி இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதத்துலையும் தென்காசி இந்த சாரல் மலையோட அவ்வளோ அழகாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பச்சை எடுத்து தெளிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதிலே மிஸ்ட்டு இயற்கை அழகு அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தென்காசி மாவட்டம் முழுக்க பயணம் பண்ணுங்க. தென்காசினாவே எல்லாருக்கும் குற்றாலம் மட்டும் தான் ஞாபகம். குற்றாலத்தை தாண்டி இங்கே நிறைய இடம் இருக்குங்க. இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் பைக்கு கார்லாம் வச்சுருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தென்காசி வந்துடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி ஆதரவு